வணக்கம். த லைட்னிங் நியூஸ். திருநங்கைகளை பற்றி கருத்து குறித்து பிரபல ஹாரி பாட்டர் நாவல் எழுத்தாளர் KJ ரவுலிங் விளக்கம் அளித்துள்ளார். இங்கிலாந்தின் பிரபல எழுத்தாளர் KJ ரவுலிங் 54 வயதான இவர் எழுதிய ஹாரி பாட்டர் நாவல் தான் பல பாகங்களாக திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளது. மாதவிடாய் மக்கள் திருநங்கைகளை பற்றி எழுதிய ஒரு கட்டுரையை விமர்சித்து ட்வீட் செய்து சர்ச்சையில் சிக்கிக் கொண்டார். ரவுலிங்கின் கருத்துக்களை விமர்சித்தவர்களில் நடிகர் டேனியல் ரெட்க்ளிஃப் என்பவரும் ஒருவர் ஆவார். அதற்கு பதிலளித்து அவர் எழுதியுள்ள 3695 சொற்கள் கட்டுரையில் பாலின அடையாளம் மற்றும் அவரது சொந்த சிக்கலான கடந்த காலத்தை பற்றி எழுதியுள்ளார். அதில் இந்த விவகாரம் பற்றி பேச வேண்டிய அவசியத்தை உணர்ந்ததற்கு 5 காரணங்கள் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். நான் இப்போது 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் பார்வையில் இருக்கிறேன். துஷ்பிரயோகம் மற்றும் பாலின வன்கொடுமைகளில் இருந்து தப்பிழைத்தவர்கள் நான் பற்றி பகிரங்கமாக பேசியதில்லை. பாலியல் வன்கொடுமை குறித்த தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக திருநங்கைகளின் பிரச்சனைகள் குறித்து ஓரளவு பேசியதாக KJ ரவுலிங் கூறியுள்ளார். எனக்கு நடந்ததை நான் கூறுகிறேன். அவை மறுபரிசீலனை செய்வதற்கும் நினைவில் கொள்வதற்கும் அதிர்ச்சிகரமானவை என்பது என அவர் கூறியுள்ளார். திருநங்கை ஆர்வலர்களிடமிருந்து குற்றச்சாட்டுகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் என ட்விட்டர் பக்கத்தில் குவிந்து வருகின்றன. அதிகமான பெண் திருநங்கை ஆர்வலர்களால் நியாயமாக பயப்படார்கள் என எனக்கு தெரியும். ஏனென்றால் பலர் தங்கள் கதைகளை சொல்ல என்னுடன் தொடர்பு கொண்டுள்ளனர். நான் எனது கடந்த கதையை மட்டுமே குறிப்பிட்டுள்ளேன். ஏனென்றால் இந்த கிரகத்தில் உள்ள மற்ற மனிதர்களைப் போலவே எனக்கு ஒரு சிக்கலான பின்னணி உள்ளது என அவர் கூறியுள்ளார். இது எனது அச்சங்களையும் ஆர்வங்களையும் எனது கருத்துக்களையும் வடிவமைக்கிறது என அவர் கூறியுள்ளார். இங்கிலாந்தில் ஒரு வாரத்திற்கு முன்னர் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு இருந்தால் இறப்புகளை பாதியாக குறைத்து இருக்கலாம் என விஞ்ஞானி கூறியுள்ளார். இங்கிலாந்தில் ஒரு வாரத்திற்கு முன்னர் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருந்தால் கொரோனா இறப்பு எண்ணிக்கை பாதியாக இருந்திருக்கலாம் என இங்கிலாந்து அரசாங்கத்தின் அறிவியல் ஆலோசனை குழுவின் முன்னாள் உறுப்பினர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் கொரோனாவுக்கு இதுவரை பலியானவர் எண்ணிக்கை 51,766 என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் போரிஸ் ஜான்சன் மார்ச் 23 அன்று ஊரடங்கை அறிவித்தார். இது குறித்து இங்கிலாந்து அரசாங்கத்தின் அறிவியல் ஆலோசனை குழுவின் முன்னாள் உறுப்பினரும் தொற்று நோயியல் நிபுணருமான நீல் பெர்குசன் கூறியதாவது, புதிய கொரோனா வைரசுக்கு எதிராக இங்கிலாந்து சரியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது, ஆனால் மிகவும் தாமதமாக எடுத்துள்ளது என அவர் கூறியுள்ளார். ஊரடங்கு அறிமுகப்படுத்துவதற்கு 3 முதல் 4 நாட்களுக்கு முன்னர் இந்த தொற்று நோய் இரட்டிப்பாக இருந்தது. ஆகவே ஒரு வாரத்திற்கு முன்பே ஊரடங்கு நடவடிக்கைகளை நாம் அறிமுகப்படுத்தி இருந்தால் இறப்பு எண்ணிக்கை பாதியாக குறைந்திருக்கும் என அவர் கூறியுள்ளார். ஊரடங்கு விதிகளை மீறி ஒரு பெண் நபரை சந்தித்ததால் பெர்குசன் அரசாங்க கொள்கையை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் அவசர நிலைக்கான அறிவியல் ஆலோசனை குழுவிலிருந்து விலகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸின் விளைவுகளால் இந்த கோடையில் இங்கிலாந்து முழுவதும் கலவரம் வெடிக்கக்கூடும் என அறிவியல் ஆலோசகர் எச்சரித்துள்ளார். அரசாங்கத்தின் அறிவியல் ஆலோசனை குழுவில் உறுப்பினராக இருக்கும் கீழ் பல்கலைக்கழகத்தின் சமூக உளவியல் பேராசிரியர் கில்பர்ட் கூறியதாவது, வெகுஜன வேலை இழப்புகள், அதிகரித்து வரும் வேலையின்மை மற்றும் பொருளாதாரம் மற்றும் இன சமத்துவமின்மை குறித்த கவலைகள் ஆகியவை வரும் மாதங்களில் மோதல்களை தூண்டக்கூடும் என கூறியுள்ளார். உள்ளூர் ஊரடங்கால் ஏழை மற்றும் அதிக வசதியான பகுதிகளுக்கு இடையேயான பிளவு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடும் என அவர் கூறியுள்ளார். முறையான போலி சமூக உறவுகளை உருவாக்குவதற்கு காவல்துறை இப்போது முயற்சி செய்யாவிட்டால் இந்த கோடையில் கடுமையான மற்றும் பெரிய கலவரங்கள் வெடிக்க வாய்ப்புள்ளது என அவர் கூறியுள்ளார். வேலை நிமித்தமாக துபாய்க்கு சென்ற தென்னிந்திய பால் டான்சர் பெண்கள் ஊரடங்கு காரணமாக இந்தியா திரும்ப முடியாத நிலையில் அவர்களுக்கு அங்கு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்த 9 இளம் பெண்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பூஜரை பகுதியில் உள்ள பார்களில் வேலைக்காக 3 மாதங்களுக்கு ரூபாய் 1 லட்சம் சம்பளம் என கூறி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அங்கு அவர்களுக்கு பேசியபடி சம்பளம் வழங்கப்படவில்லை. 6 மாதங்கள் கடந்த நிலையில் கொரோனா ஊரடங்கால் அங்கு இயல்பாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பார் டான்சர் பெண்களை சிறிய அறையில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தியுள்ளனர். மிக குறைந்த அளவிலேயே அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டதாகவும் பாலியல் ரீதியில் அவர்கள் துன்புறுத்தப்பட்டதாகவும் இதனால் அவர்கள் மன ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது. பின்னர் இவர்கள் சென்னையில் உள்ள தேசிய வீட்டு பணியாளர் புலம்பெயர் தொழிலாளர் நல்வாழ்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் வளர்மதியை தொடர்பு கொண்டு தங்களது குறைகளை ஆடியோ வழியாக தெரிவித்துள்ளனர். முதலில் தமிழகத்தைச் சேர்ந்த பெண்ணும் பிறகு கேரளாவைச் சேர்ந்த பெண்ணும் தங்களது இந்த நிலையை தெரிவித்துள்ளனர். வளர்மதி இந்த விவகாரத்தை தேசிய பெண்கள் நல ஆணையத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளார். தேசிய பெண்கள் நல ஆணைய தலைவர் ரேகா சர்மா இது தொடர்பாக கர்நாடகா DGP பிரவீன் சூட்டியிடம் புகார் அளித்துள்ளார். அவர் நடத்திய விசாரணையில் இந்த 9 இளம் பெண்களும் தவறான ஏஜென்ட் மூலம் சட்டத்திற்கு புறம்பாக துபாய் சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது. அந்த ஏஜென்ட் பெயர் பசவராஜ் கலசாத் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்த முகவரியில் எந்த ஒரு கட்டிடமும் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. அப்படி ஒரு நபரே இல்லை என போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
இந்த பெண்கள் தங்கியிருந்த அறையின் வைஃபை வசதி துண்டிக்கப்பட்டதோடு அந்த பெண்கள் அங்குள்ள இந்திய தூதரகத்தின் உதவியை தற்போது நாடியுள்ளதாக வளர்மதி கூறியுள்ளார். கொரோனா தாக்கம் தற்பொழுது ஓரளவு கட்டுக்குள் வந்துள்ளதால் கிளப்புகள் திறக்கப்படும், விமானங்கள் இயக்கப்படும், தங்களை விரைவில் இந்தியாவிற்கு அழைத்து வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அந்த பெண்கள் கண்ணீர் மல்க வளர்மதியிடம் கேட்டுக்கொண்டனர். கொரோனா வைரஸ் தோற்றம் பற்றிய உலக சுகாதார நிறுவனத்தின் விசாரணைக்கு சீனா ஆதரவு தெரிவித்துள்ளது. உலக நாடுகளை எல்லாம் அச்சுறுத்தி வருகிற கொரோனா வைரஸ் தொற்று கடந்த ஆண்டு சீனாவின் ஹூபை மாகாணத்தில் உள்ள வூகான் நகரில் தான் முதலாக தோன்றி தென்பட்டது என்று இதுவரை சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தொற்று காட்டுத்தீ போல பரவ தொடங்கிய போது அமெரிக்கா அதிர்ந்து போனது. இந்த வைரஸ் தொற்று பற்றிய தகவல்களை பரவ விடாமல் சீனா ஆரம்பத்தில் தடுத்து விட்டது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. சீனா நினைத்திருந்தால் இந்த வைரஸ் தொற்று தனது நாட்டுக்குள் கட்டுப்படுத்தி இருக்க முடியும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆனால் அமெரிக்காவின் குற்றச்சாட்டை சீனா திட்டவட்டமாக மறுக்கிறது. சமீபத்தில் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் கூட கொரோனா வைரஸ் தொற்று பற்றிய தகவல்களை உலக சுகாதார நிறுவனத்திற்கும் அமெரிக்காவுக்கும் சரியான நேரத்தில் தெரிவித்து உள்ளதாக சீனா கூறியுள்ளது. இந்த விவகாரம் கடந்த மாதம் உலக சுகாதார நிறுவனத்தின் தீர்மானிக்கும் அமைப்பான உலக சுகாதார சபை கூட்டத்தில் எதிரொலித்தது. அதில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகள் கொரோனா வைரஸ் தொற்றின் தோற்றம் பற்றி உலக சுகாதார நிறுவனம் விசாரணை நடத்துவதற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தன. இந்த நிலையில் ரஷ்யாவுக்கான சீன தூதர் ஜாங் ஹன்குவி மாஸ்கோவில் நேற்று நிபுணர்களிடம் பேட்டியளித்தார். அப்போது அவர் இது தொடர்பாக சில கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றின் தோற்றம் பற்றி உலக சுகாதார நிறுவனத்தின் சுதந்திரமான விசாரணையை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் முன்கூட்டியே குற்றம் சுமத்தும் மனநிலையில் இந்த விசாரணையை நடத்துவதற்கு நாங்கள் எதிரானவர்கள் என்று கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் உலக சுகாதார நிறுவனத்துடனும் சரி, உலக நாடுகளுடனும் சரி சீனா ஒத்துழைக்க தயாராக இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஆனால் கொரோனா வைரஸ் தோற்றத்தை தீர்மானிப்பது ஒரு அறிவியல் பிரச்சனை, அது அரசியல் பிரச்சனை அல்ல என்று அவர் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள The Lightning.News வெப்சைட்டை பாருங்கள்.